SIFI Chief Financial Officer and திரு கணேஷ் சங்கரராமன் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் பண்ணாங்க. யூத்தோட திறன் மேம்பாடுங்கிற ஆஸ்பெக்டில். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் உள்ள எக்ஸ்டென்ஷன் இந்த வருஷம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. அண்ட் அவங்களுக்கே தெரியும் MSME ரிலேட்டட் reduction or something like facility has to be extended in the year also. ஏன்னா growth-ஏ அங்கே தான் இருக்குது, MSME-ல தான் growth-ஏ இருக்குது. தேர்டு ரிலேட்டிங் டு கவர்மெண்ட் கேபெக்ஸ் ஃபண்டிங். கவர்மெண்ட் கேபெக்ஸ் ஃபண்டிங் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் growth இருக்கும். இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இட் இஸ் நாட் ஃபேவரிங். ஸோ சேலஞ்சிங் இயர் தான் ஃபார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு பட்ஜெட். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், தனிநபர் வருமான வரி உச்சவரம்புல விலக்கு இன்னும் அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, வாய்ப்பு இருக்கா? ஓல்டு ரிஜிம்ல மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நியூ ரிஜிம்ல தனி நபர் வருமானத்தில் இன்க்ரீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்க்ரீஸ் மீன்ஸ் அப் டு 7 lakhs வரைக்கும் இப்போ இருக்கு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட சேர்த்து. அது எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு இது என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. அது ஜிக் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கணும், அதர் தென் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கணும், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துருக்கு. அதுவும் இந்த வருஷம் பட்ஜெட்ல அவங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்கு. ஓகே சார். அண்ட் ஓல்டு ரிஜிம் பொறுத்த வரைக்கும் முழுமையாக அகற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி தானே இருக்க போகுதா? அந்த கவர்மெண்டோட புஷ்ஷே அதுதான். ஓல்டு ரிஜிம்லேருந்து நியூ ரிஜிம்க்கு எல்லாமே மாறணுங்கிறதுக்கு தான். நியூ ரிஜிம் ஒன்லி வில் ஸ்டே ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகே சார். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஏஐ பொறுத்த வரைக்கும் அது குளோபலி ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் அண்ட் இந்த பட்ஜெட்டில் நம்ம இந்தியா சார்பாக ஒரு ஏஐ டூல் உருவாக்குறதுக்கோ இல்லை அதுக்கான அலோகேஷன்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாமா? இது ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏஐயோட நிறைய சேஞ்ச் அது சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் ஹேப்பன் ஒன்லி ஃபார் லாஸ்ட் 2-3 வீக்ஸ். ஸோ அதனால அதை இப்போ பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பட் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் வில் இன்வெஸ்ட். லைக் செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்லேயும் சரி, அண்ட் டெலிகாம் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்லேயும் சரி, டேட்டா சென்டர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, கவர்மெண்ட் அதுக்கான பெனிஃபிட் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்கும். நன்றி. இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு, சில விஷயங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார்.